ஒவ்வொரு துயரின் முடிவிலும் மனிதம் துளிர்க்கிறது என்பது எழுதப்படாத இயற்கை நியதியாகிவிட்டது. புற்றுநோயிடம் போராடி தோற்ற அம்மா என்ன நடக்கிறது என புரிவதற்குள் அடுத்த ஒரு வாரத்தில் விமான விபத்தில் இறந்த அப்பா, இந்த கொடுந்துயர் கண்டு மிரண்டு போய் இங்கிலாந்தில் அனாதரவாக நிற்கின்றனர் இரு இந்திய பிள்ளைகள். மனைவியின் கடைசி ஆசையை நிறைவேற்ற அஸ்தியை கரைக்க குஜராத் வந்த தந்தையின் உயிரை லண்டன் திரும்பும் போது ஏர் இந்தியா விமானத்திலிருந்து வந்த பெருந்தீ வாரிச் சுருட்டியது. இருவரையும் இழந்த அவர்களது 8 வயதும் 4 வயதுமான இரு பெண் குழந்தைகளுடைய உலகமும் 18 நாட்கள் இடைவெளியில் தலைகீழாக போனது. அர்ஜுன் சின்சியராக பணியாற்றிய இன்ஸ்பயர்ட் எலமெண்ட்ஸ் என்ற நிறுவனம் தங்களது விசுவாசமிக்க ஊழியருக்காக இங்கிலாந்தில் GoFundMe என்ற நிதி திரட்டும் பக்கத்தில் குழந்தைகளுக்காக நிதியை திரட்டத் தொடங்கினர். குழந்தைகளின் நிலை கண்ட லண்டன் வாசிகளும் வெளிநாடு வாழ் இந்தியர்களும் தங்கள் மனம் திறந்து அவர்களை தங்களது மகள்களாக பாவித்து வாரி அணைத்து வருகின்றனர். அவர்களை தாய் தேசமும் இங்குள்ள உறவினர்களும் கூட வரவேற்று வாழ்வு தர காத்திருக்கும் நிலையில் லண்டன் வாசிகளும் வெளிநாடு வாழ் இந்தியர்களும் ஒன்று கூடி நீ நான் என போட்டி போட்டு வள்ளலாக நிதியை வாரி கொடுத்து வருகின்றனர். 5 லட்சம் பவுண்ட் தான் இலக்காக நிர்ணயித்த தொகை. ஆனால் 4 நாட்களில் தற்போது 6 லட்சம் பவுண்ட்களை கடந்து நிதி திரட்டப்பட்டு வருகிறது. இது இந்திய மதிப்பில் 7 கோடிக்கும் அதிகமாகும். 10 பவுண்ட் 100 பவுண்ட் முதல் 10,000 பவுண்ட் வரை வெளிநாடு வாழ் இந்தியர்களும் லண்டன் வாசிகளும் நெகிழ்ச்சியோடு மனமுவந்து வழங்கி வருகின்றனர். இதில் கிடைக்கும் நிதியை அந்த குழந்தைகளுக்கென சட்டப்படி ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பித்து அதில் போட்டு அவர்களின் வாழ்க்கையின் ஒவ்வொரு நிலையிலும் பணம் தேவைப்படும் போது கார்டியன்கள் மூலம் வழங்கப்படும் என அந்நிறுவனம் அறிவித்துள்ளது. எத்தனை கோடி இருந்தாலும் தாய் தந்தையின் அரவணைப்புக்கு ஈடாகாது என்ற போதும் அடுத்து என்ன செய்ய போகிறோம் என நிற்கதியாய் நின்ற குழந்தைகளுக்கு அவர்களுக்கு புரியாத ஒரு மிக பெரும் ஆதரவு கிடைத்திருக்கிறது. ஒவ்வொரு பெருந்துயருக்கும் பின் மனிதம் துளிர்ப்பதையும் அதை கண்டு உலகம் நெகிழ்வதையும் கண்டு விம்மி நிற்கிறது இந்திய மனங்கள். ஓடி வந்து உதவியதன் மூலம் கடல் கடந்து இந்திய குழந்தைகளுக்காக அங்கு மனிதம் துளிர்விட்டு மலர்ந்திருப்பதை காண முடிகிறது. பம்பாய் படத்தின் கிளைமாக்ஸ் காட்சியில் மலரோடு மலரிங்கு மகிழ்ந்தாடும் போது என்ற பாடல் வரும். அதில் வழிகின்ற கண்ணீரில் இனம் இல்லையே, உதிரத்தின் நிறம் இங்கு வேறில்லையே என வரும் வரிகளை நிஜத்தில் மெய்ப்பித்திருக்கின்றனர் லண்டன் வாசிகள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.